கர்த்தர் உன்னை திரும்ப தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் மானீர். அற்புதமான தேவன் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்கிறவர். அவர் நமக்கு வல்லமையாக இருந்து செய்கிற போது அவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு குணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே அவருடைய கிருபை, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு மகிமையை எனக்குள் தந்திருக்கிறார், இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இந்த மாதிரி நான் புகழ்வேன். அவர் எனக்கு நெருக்கம் உண்டான நாளில், அதாவது கொஞ்சம் சில கஷ்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது, சில காரியங்கள் முடியாது, இது நடக்காது என்று மற்றவர்கள் சொல்வார்கள், வெளிப்புறமாக சொல்கிற அந்த தோற்றத்தை விட்டு நீக்கி தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் வைத்து உங்களை அழகு பார்ப்பார். மற்றவர்கள் பார்த்து அவர்கள் எப்படி இந்த தேவன் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்க அளவுக்கு உங்களை அடைக்கலமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பலப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரகாசம் அடைவர். இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.